இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்னைக்கு ப்ரொமோஷனுங்கிற பேர்ல பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒரு கிரீமை கொடுக்குறான் அப்படின்னாக்க அவங்க வாங்கி பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க ஃபாலோவர்ஸுக்கு அதை என்ன பண்ணாங்க சக்சஸ் பண்றாங்க. நீங்க இதை போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு முகம் குளோவாகும், ரொம்ப பொலிவுறும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதை ஃபில்டர் வச்சு ஒரு வீடியோ, ஃபில்டர் இல்லாம ஒரு வீடியோ. அதாவது கிரீமை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னாக்கா முகம் அப்படியே ஃபில்டர் இல்லாம பாருங்க இப்ப என் ஸ்கின் எவ்வளவு டல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஃபில்டர் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க எவ்வளவு குளோவா இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்க அந்த போடுற வீடியோ உங்களுடைய ஃபாலோவர்ஸ் உடனே என்ன பண்றாங்கன்னாக்கா நான் பயோல லிங்க் கொடுக்குறேன், நீங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க. சப்போஸ் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல யாருக்காவது நீங்க சக்சஸ் பண்ற அந்த கிரீம்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுனாக்க, இல்ல முகத்துல மிகப்பெரிய அளவுல ஏதாவது ஒரு மாற்றம், இல்ல தேம்பலோ, இல்ல குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனாக்க, அவங்க வழக்கு தொடுத்தால் மிகப்பெரிய ஒரு பேராபத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு, சப்ஸ்கிரைபருக்கு துரோகம் இழைக்காதீங்க. நீங்க நீண்ட நாள் அந்த ப்ராடக்டை நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்கோ அந்த உண்மையை உறக்க சொல்லுங்க. தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிடாதீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்களே, நிறைய பித்தலாட்டங்கள் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பணத்துக்காக பிஏ கூட ப்ராடக்ட்னு சொல்லி விற்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் மாறிடுச்சு. அதையும் வாங்கி பயன்படுத்திக்கிற மக்கள் இங்கே அதிகமாகிட்டு தான் இருக்கிறாங்க. பிரபலமான முகம் ஏதாவது ஒண்ணு வித்து தள்ளிட்டாக்க அதையே வாங்கி நம்ம போட்டோம்னா அதே பிரபலமா ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய பேராபத்துன்னு ஒரு கட்டத்துக்கு மேலதான் உங்களுக்கு புரிய வரும். தயவு செய்து அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தேவையானதா தேவையில்லாததா அப்படின்னு சொல்லி பாருங்க.